சோ இந்த படத்துல அந்த பாட்டு அத பத்தி சொல்லுங்க. உங்களோட ஃபேவரட் சாங் இதுல எது? முதல்ல வந்து ஆரம்பத்துல எனக்கு வந்து 20 கோடி ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து அந்த இன்னிசை பாடி வர வந்து இப்போ வந்து அது ரொம்ப நாளாக நாளாக வந்து அந்த அந்த ஒரு மியூசிக் வந்து இன்னும் வந்து அது அழுத்து போகாம இருக்கு. ஒரு இசை வந்து திகட்டாம அழுத்து போகாம இருக்குது அப்படிங்கிறது வந்து எல்லா பாட்டுமே அந்த படத்துல பெரிய ஹிட்டு. ஆரம்பத்துல எனக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து வேற ஒரு மியூசிக் டைரக்டர் தான் போடுறதா இருந்தது. அப்போ சௌத்ரி சார்ட்ட உட்காந்து பேசி எல்லாம் ஃபைனல் பண்ணிட்டு இருக்கும்போது நாங்கள் அந்த ஒயிட் ஹவுஸ்னு ஒன்று இருக்கும், சௌத்ரி சூப்பர் குட்டோட ஒயிட் ஹவுஸ்னு டிஸ்கஷன் ரூமு. அது 3 ஃப்ளோர் இருக்கும். அதில் செகண்ட் ஃப்ளோரில் தான் நான் இந்த பக்கம் ரூமில் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் ரூமில் இவர் ராஜ்குமார் சார் வந்து வேற ஏதோ கம்போசிங்கில் இருந்தார். அப்போ இந்த பக்கம் அப்போ தம்மலாடி படிக்க மாட்டாரு. இப்போ எங்கள் ரூம்குள்ளே கிராஸ் பண்ணி தம் அடிக்கிறதுக்கு பால்கனிக்கு போனார். அப்படியே பார்த்துட்டு போனார். என்ன படமா, யாரை வச்சு பண்ண போகிறீங்க? அப்போ எனக்கு விஜய் சார் கமிட் பண்ணல. கமிட் பண்ணிட்டேன், நான் கமிட் பண்ணிட்டேன் அப்படின்னா, அப்படியே விஜய் சார் வச்சு பண்ண போது ரைட். இப்போ யார்கிட்ட நீ இருந்த அப்படின்னு சொல்லி கேட்டாரு. நான் வந்து ராபர்ட் ராஷியர்ட்ட இருந்தேன் அப்படின்னா, நான் திரும்பி வந்துட்டேன். ராபர்ட் ராஷியர்ட்ட இருந்தியா? ஏன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் ராபர்ட் ராஷியர் தான். சின்ன பிள்ளை மேல பேச இன்ட்ரடியூஸ் பண்ணதும் அவங்க தான். அப்படின்னா அப்புறம் என்னன்னு கேட்டேன், இந்த படத்துக்கு நான் தான் பண்ணுவேன் அப்படின்ட்டு நேராக சௌத்ரிக்கிட்டே போயிட்டாரு. சௌத்ரி சார்கிட்ட போய் சொன்னோன்னா அப்புறம் சௌத்ரி சார் எனக்கு கூப்பிட்டு சொன்னார், ராஜ்குமார் சாரே வச்சுக்க அப்படின்னு சொல்லி சொன்னார்.